வந்தாச்சு. சேக்காதரண்ணா, என் அன்பு சகோதரி அம்மு தங்கச்சிக்கும் காயத்ரி தங்கச்சிக்கும் மற்றும் லைவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். நீங்கள், நானு, நம் குடும்பம் அனைவரும் நன்றாக இருக்க துவா செய்தேன். ஓகே அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. பாய் காயு. மாடா? யார் சொன்னா மாடான்னு? மக்கான்னு சொன்னேன். நீ அக்கான்னு கூப்பிடுன்னு சொன்னேன். கவிதால அக்கான்னு கூப்பிடு மக்கா அப்படின்னு. ஹாய் சேக்காதர் அண்ணா, இனிய ரம்ஷான் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. காய் தங்கி சொல்லாங்க. கவிதா, கவிதா அக்கான்னு சொல்லணும். தமிழன் உன்னோட அவங்க பெரியவங்க என்ன. ரம்ஷான் நல்வாழ்த்துக்கள். செல்வா ரம்ஷான் நல்வாழ்த்துக்கள் சொல்லாங்க. நாங்கள் பாசக்காரங்க, அதான் திருநெல்வேலி கெத்து. அண்ணா வாங்க அண்ணா, திருநெல்வேலி கெத்து. என்ன ஐடி நேமெல்லாம் மாறி வருவது. ரம்சான் வாழ்த்துக்கள். இன்னமும் இந்த கண்ணாடி டீச்சருக்கு கிண்டல் போகலையே. தை மாதம் இதில் தான் பொங்கல் வருது, எங்களுக்கு தெரியாதா? இப்போ மிளகு பொங்கல் செய்து சாப்பிடலாம், வெள்ளை பொங்கல் செய்து சாப்பிடலாம், எல்லோரும் சந்தோஷமாக. சேர்க்காதரனா? ஓகே அக்கா, நான் சமைக்க வேண்டும், அதனால் போய் வரேன், பாய். ஓகே செல்வா, ஓகே. போன வருஷம் யார் பாரு எந்தெந்த மூலையில் இருந்தோம், இந்த வருஷம் ஒரு தாய் மக்களாக இருப்போம். நம் குடும்பம், நம் சகோதர சகோதரிகள் இந்த லைவுக்கு வந்த அம்மு தங்கச்சிக்கு மட்டுமே இந்த நன்றி. அம்மு தங்கச்சி லைவுக்கு ஓகேண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நான் கூப்பிட மாட்டேன். அக்கானு கூப்பிட மாட்டியா? தமிழன் குத்தி விடுவேன். நாங்கள் பாசக்காரங்க, அதுதான் திருநெல்வேலிக்கு. தம்பிக்கு 2 ஐடி இருக்கு. அப்படியா முத்துக்குமார்? ஓகே, உங்களுக்கு 2 ஐடி இருக்கா? திருநெல்வேலி முத்துக்குமார். நம்ம அந்த முத்துக்குமார் இப்போ காணவே இல்லை, பெங்களூர் முத்துக்குமாரை. அம்மு தங்கச்சி லைவ் இல்லை என்றால் எந்த உறவுகளும் பார்க்க முடியாது. நான் காலையில் இட்லி சாப்பிட்டேன், தொழுது விட்டு வந்துதான் சாப்பிட்டேன். சாம்பார் வைத்திருந்தார்கள், சாம்பார் தொட்டு இட்லி சாப்பிட்டேன். அண்ணா, நீங்கள் பிரியாணியில் சாப்பிட மாட்டீங்க பார்த்தீங்களாண்ணா. அக்கா சேர்க்காதரண்ணா. செல்வா சிஸ்டர், கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வரவா? ஓகே காயு, போயிட்டு வா. எனது உறவுகளே, என் உடன்பிறப்புகளே, என் தொப்புள்கொடி உறவுகளே, என்னைக்கும் நாம் சந்தோஷமாக இருப்போம், நோய் நொடிகள் இல்லாமல் இருப்போம். இதுவே பெரிய கோடீஸ்வரனுக்கு உரிய அளவு. உள்ள நிம்மதியாக இருப்போம். ஓகேண்ணா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நம்மளும் பணக்காரங்க, நோய் நொடி இல்லைனாலே பணக்காரங்க தான், பார்த்தீங்களாண்ணா. சேர்க்காதரண்ணா, நீங்கள் சொன்னது மாதிரியே வந்துட்டீங்கண்ணா. நான் நினச்சேன் இந்த அண்ணா இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருப்பாவ, எங்கே நம்ம லைஃப்க்கு வருவாவ. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் 12 மணிக்கு கண்டிப்பாக வருவேம்மான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் அதுக்கு முந்தையே வந்துட்டீங்க. சூப்பர் அண்ணா. தமிழன் கோவிச்சிட்டு போயிட்டியா? தமிழன் இருக்கிறியா? கோவிச்சிட்டு போயிட்டியா தமிழன்? இருக்கிறியா? கவிதா எங்கே போனீங்க? கவிதாவும் டார்ச்சர் பொறுக்காம போயிட்டா. அழகா அந்த பேசிக்கிட்டு இருந்து நீ வெறுக்கி விட்டுட்டல தமிழன். அவங்க சின்ன பொண்ணு கிடையாது, பெரிய ஆளு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தெல்லாம் இருக்கு தமிழன். ஓ, என்ன மண்டவோடு வருவு மண்டவோடு. நீ அக்கான்னு கூப்பிட்டுருந்தேன்னா கொஞ்ச நேரம் இருந்திருப்பாங்களா லைவ்ல, நீ தான் துரத்தி விட்ட. எதுக்கு நீ ஷாக் ஆகுற? கேட்குற எதுக்கு நீ இப்போ ஷாக் ஆகுறான்னு கேட்குற.